ஒரு கர்டசி கூட 2 பேரும் கொடுத்தான்ல, ஆனா உங்களுக்கும் அப்படி கொடுக்கல. இல்ல சொன்னதுக்கு அப்புறம் வர மாட்டேங்கிறான் பாருங்க. டிராகன் மூவில வந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்க, சார் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. நீங்க அதை கவலைப்படாதீங்க, பசங்க நிறைய பேர் நாங்க இருக்கோம். அதோட இமேஜ் தெரியாதனால ஒருவேளை எனக்கு அது பெருசா, நீ எனக்கு gift கொடுத்துருக்க, என்னைய பாரு நான் பேசுறப்போ. நர்மதா கிடையாதுங்க, ஒரு வயசு போடுறதா எடுத்தீங்களா பேரை இது சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் 2020 டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்டட் பை நாகா ஃபுட்ஸ். நாகானா நம்பலாம். அந்த படம் எல்லாத்தையும் லைஃப்ல வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் படமே எனக்கு ஒரு தோல்வி படமாக அமைஞ்சதுனால அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது ஒரு 4 வருஷம். பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் விலங்குங்கிற ஆமாம், அந்த விலங்குங்கிற வெப் சீரிஸ் தான் வந்து என்னை வந்து விலங்கு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து விலங்கோட சக்ஸஸை பார்த்துட்டு அப்போ பிளாக் ஷிப் அவார்டு கரெக்டாக நடத்துனேன். நான் விலங்குக்காக வாங்கின ஃபஸ்ட்டு அவார்டு வந்து பிளாக் ஷிப்போட அவார்டு. சீன் சொல்ல வேண்டாம், பட் அந்த செக்மெண்ட்ஸ் ஏதாவது பிஎன்டி சீன்ஸ் ஏதாவது அவங்க என்னை திட்டணும் அதானே கண்டுபிடிச்சிங்களா? இல்லை என்னன்னா இந்த பட் நிச்சயதார்த்தம் மாதிரி ஒன்று மாட்டீங்களா? டேரக்டர் பற்றி, டேரக்டர் எப்படி இந்த படத்தை எடுத்திருக்காரு? டேரக்டர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சாது. சரி, ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்திருக்கு, அது என்னன்னு பார்த்து வாங்கிடுவோம். லெட்ஸ் வெல்கம் விக்கி டெலிவரி விக்கி அவர்கள். நேற்று ஆர்டர் பண்ணவங்க ஏதோ ஆர்டர் பண்ண கொடுக்கலையா, நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே வேற ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, நீங்க என்ன பண்ணுறீங்க? சரி, அதையும் கேட்குறேன். ஆனால் ஹாய்ண்ணா. ஹாய். லாஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக வந்தீங்க, மாமன் படத்துக்காக. அப்போ வந்து உங்களுக்கு ஆமாம் வேல் கொடுத்தீங்கல்ல, சூப்பர்ண்ணே. அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வேல் கொடுத்தேன். அந்த வாட்டி அன்னைக்கு ஹீரோயினா வரல, இன்னைக்கு 2 ஹீரோயின் கூட வந்து செமையா உட்காந்துருக்கீங்க. ஆமாம், அன்னைக்கு வந்து சூரியன் வந்தாரு, என் பையன். அது எப்படி சொல்ல பார்த்தியா, சூரியன் பையன் இப்படி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் சூப்பர்ண்ணே. அடுத்த வாட்டி பார்த்துல தம்பி என்னப்பா என்ன எடுத்துட்டு வந்திருக்க அண்ணனுக்கு? அண்ணனுக்கு நிறைய ஸ்பெஷலா இருக்கு. 3 பேர் இருக்காங்க. இல்ல அவன் ஃபர்ஸ்ட் பெண்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்பான். அதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாடா தம்பி வாடா ஆரம்பிப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கொடுத்துறியா? ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் மேம். டேய் ஏதாவது ஒன்று பண்ணு. டிராகன் மூவில வந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்க, சார் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. நீங்க அதை கவலைப்படாதீங்க, பசங்க நிறைய பேர் நாங்க இருக்கோம். அதுக்குன்னு ஒண்ணும் இல்ல, அதுக்காக தான் ஸ்பெஷலா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வெளியிட நீ ஃபர்ஸ்ட். ஆனா அதை வந்து எங்க ஆங்கர் தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. சொன்னேன் பட் ஆனா நான் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்தாங்க எங்க பிளாக் ஷிப் சார்பா கவலைப்படாதீங்க, எல்லாரும் இருக்கும். நம்ம ஆனா அதை நாங்க கொடுத்த மாதிரி தான், பூ என்னோட தான். அப்படி இல்லை, நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி 25 பேர் இருப்பாங்களா, 25 ரோஸ் இருக்கும். இல்ல அது எல்லாமே யார் ரோஸ் மட்டும் யாரும் தரல, நான் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. கவலைப்படாதீங்க, வேணாம் சொல்ல கவலைப்படாதீங்க. கவலைப்படலையா? சரி மேம் ரெடியா இருக்காங்க, ஓகேன்னு சொன்னா போதும் மேம். நீங்களும் உங்களை ஸ்பெஷலா வேற ஒன்று இருக்கு, அவங்க வந்துச்சா என்னன்னா என்ன இல்ல நான் அப்படிலாம் நினைக்கிறேன். அப்ப நினைக்கல இன்னொரு மஞ்சள் கலர் ஒரு ரோஸ் கொடுப்பேன், அது தேவையில்லை அப்படின்றாங்க. இல்ல அந்த மாதிரி நினைப்படாது. அடுத்து இருப்பா அடுத்ததா. ஆனா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு டெபியூட்டி ஹீரோ ஆயிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கொண்டாடும் விதமாக உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமாடா அது மாதிரி ஒரு சரி. எனக்கு இந்த ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் பாத்துட்டீங்களா? மறைச்சு பண்ணுங்கடான்னு சொன்னேன். இல்ல இது வேற ஃப்ரேம். அதுதானே நம்ம ஆரம்பத்துல பேசுன மாதிரி, நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஹிட் படம் கொடுத்து அப்புறம் இப்போ வந்து ஒரு ஹீரோவா நீங்க உருவெடுத்திருக்கீங்க. அதுக்கு வந்து பிளாக் ஷிப் சார்பு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு இப்ப அந்த ஏன் ப்ரூஸ்ல மட்டும் சின்னதா போட்டிருக்கீங்க, அதையும் கொஞ்சம் பெருசா போட்டுருக்கலாமே நீங்க. டேய் மாத்தி விட, டேய் தம்பி மாத்தி விட. நல்லா இருக்கு, சூப்பர். தேங்க்யூ. எப்படி இருக்கு இப்ப அந்த சீட்ல உட்காரும்போது ஹீரோ அப்படின்னு? அப்படிதான் இல்லையா, நான் பாட்டுக்கு முன்னாடி சூரியனை உட்காந்துருக்க சீட்டை நானும் போய் உட்காருவேன்யா, என் சீட்ல அவரும் வந்து உட்காருவாரியா. அதெல்லாம் ஒன்றும் அப்படி சிம்பு சார் ஸ்கூல்லேயே போய் உட்காந்துதான் இருப்பேன். அதெல்லாம் பிரச்சனை புதுசானா இல்லை, நம்ம அப்படியும் நினைக்கல. இப்போ நீதி அந்த ஹீரோங்கிற இமேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது, மேபி அதனால எனக்கு அது தெரியல. எனக்கு வந்து எப்பயும் போல ஒரு சினிமா பிடிச்ச சினிமா பண்றோம்,
அதெல்லாம் மானிட்டர் முன்னாடி உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே போய் எந்திரிச்சு போய் செய்கிறோம், அவ்வளோதான். ஓகே, பெரிய டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரியல. கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ நம்மளே பண்ணுறோம். ஆமாம், இல்லை இதை சொல்லி இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இருங்க நானும் செய்கிறேன் பக்கத்தில் வந்து அப்படின்னு நானும் செஞ்சுக்கிறேன், எல்லாரையும் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அது தெரில. அதோட இமேஜ் தெரியாதனால ஒருவேளை எனக்கு அது பெருசாக தெரில. நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்க, என்னைய பாரு நான் பேசுகிறப்போ. இல்லைண்ணே, அவங்க எடுத்து நீ ரொம்ப சீரியஸாக கேட்ட கேள்வி நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து போது சத்தியமா சீரியஸாக தான் கேட்டேன். சொல்லி நான் பாட்டு பார்த்துட்டு இருக்கேன். சத்தியமா சீரியஸாக தான் கேட்டேன். போஸ்ட் மட்டும் கொஞ்சம் நிறையா போடுங்க அப்படின்ற மாதிரி. சரி வா, எடு வா, நீ வா. ஏதோ நெக்ஸ்ட் உங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டேனால கை கொடுத்தியா? உங்க பர்த்டே இல்லை இங்கே மட்டும் கை கொடுக்கலையே. இல்லை உங்களுக்கும் வந்து நீ வேற சும்மா இருந்த. ஆனா ஒரு கர்டசி கூட 2 பேரும் கொடுத்தான்ல. ஆனா உங்களுக்கு அப்படி கொடுக்கல. அதே நீ எப்பறம் சொன்னதுக்கு அப்புறம் வர மாட்டேங்கிறாங்க பாருங்க. இதுக்கப்புறம் அந்த கை நீங்க உங்களுக்காக வந்து சர்ப்ரைஸா ஒரு ஸ்பெஷல் கேக் ஒன்று வந்து. நர்மதா கிடையாதுங்க. ஒரு வயசு போட்டுதான் எடுத்தீங்களா? பேரை என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரமோஷன்ல பர்த்டே செலிப்ரேட் பண்றது. தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அட் பிளாக் ஷீப். ரொம்ப ஸ்பெஷலான ஃபீலிங். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுண்ணே, எப்படி நான் ஃபீல் பண்ணீங்க? கேக் வெட்டியாச்சு, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு, உங்களுக்கு ரோஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட் ஸ்பெஷல் ஃபீலிங். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஃபோட்டோக்கும் நன்றி, ரோஸ்க்கும் நன்றி, ரோஸ்க்கு கேக்குக்கும் நன்றி. Actually you guys made our day. அப்படிங்களா? பார்த்தீங்கன்னா விக்கி வந்தாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இருக்கேன். அதே மாதிரி அவங்க பர்த்டே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நான் வந்தோன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சரி அது கேக் எப்படிண்ணே? அப்புறம் உங்க மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா இல்ல ஓ நம்மளா கண்டுபிடிச்சு நான் அதாவது அவங்கள்ட்ட விஷ் பண்ணாம இருந்தேன். அவங்களும் என்கிட்ட சொல்ல. ஸோ அதான் நம்ம கேக் வெட்டுவோங்கிறதுனால தான் நானும் விஷ் பண்ணாமலே அப்படி காலையில் இன்ஸ்டால பார்த்தேன், நான் ஸ்டோரி போட்டேன். நானும் பார்த்தேன். ஏன் எப்படி காலைல எந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அருள்ஜோதி என்ன போட்டோ போட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாப்பீங்களாடா? ஓகே, சிறப்புண்ணே. ஸோ விக்கி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி விக்கி. போன தடவை வந்து வேல் கொடுத்து நீங்க வேல் கொடுக்குறப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸோட இதுவாக நினச்சி பார்த்தேன். அதை எனக்கு பயங்கர பிளெஸ்ஸிங்காக இருந்தது. அதே மாதிரி ஹீரோ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்த வருடத்துலேருந்து இந்த வெற்றி பயணமும் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஆனால் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்விங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட. ஆனால் இது நான் பார்த்துருக்கேன் அவங்கள. நம்ம போனாட்டி நம்ம மாமன் இதில் மீட் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கேருந்து ஏடியாக இருந்து நான் பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு படம் ப்ரூஸ்லி பார்த்துருக்கோம். அப்புறம் மாமனோட ஹிட்டு, இப்போ ஆக்டர், புது பரிமாணம். இது எப்படின்னு நீங்கள் பண்ணுங்க? இல்லை எப்படின்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறல. அப்படி ஒரு முயற்சி தான் எல்லாமே. மேலே எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா அசிஸ்டன்டேட்டராக நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்னா அது 4 இயக்குனர் போனேன், அசிஸ்டன்டேட்டராக இருந்தேன். அப்புறம் பண்டசட்டை ஒர்க் பண்ணேன். அப்புறம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் எல்லாத்தையும் லைஃப்பில் வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு படமே எனக்கு ஒரு தோல்வி படமாக அமைஞ்சதுனால அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது ஒரு 4 வருஷம். பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் விலங்குங்கிற ஆமாம் அந்த விலங்குங்கிற வெப் சீரிஸ் தான் வந்து என்னை வந்து வெளியே கொண்டு வந்தது. என் லைஃப் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றினதே வந்து இந்த விலங்குங்கிற வெப் சீரிஸ் தான். எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும், வெப் சீரிஸ் பண்ணுமா இல்லை படம் பண்ணுமா. பட் அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்போ வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு பெரிய விஷயம். எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே வந்து அதில் நம்மளை யாரும் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் விலங்கு. இப்போது வாரண்ட்டுக்கு இருக்கிற இப்போ வெப் சீரிஸ் நிறைய பேருக்கு தெரியும், நிறையா பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அந்த ஆடியன்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. பட் விலங்கு பண்ணுறப்போ அப்படி எந்த ஆடியன்ஸுமே இல்லை. வெப் சீரிஸ்னால் என்னங்கிறதுக்கே நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இன்னும் 4 மணி நேரமா அப்படின்ற அதில் வந்து விலங்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது வந்து பெரிய விஷயம். பட் விலங்கு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து விலங்கோட சக்ஸஸை பார்த்துட்டு அப்போ பிளாக் ஷிப் அவார்டு கரெக்டாக நடந்துருந்தேன். நான் விலங்குக்காக வாங்கின ஃபஸ்ட்டு அவார்டு வந்து பிளாக் ஷிப்போட அவார்டு. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அப்புறம் சீரியஸ் பண்ணியாச்சு. அப்புறம் படம் பண்ணோம், அதில் ப்ரூவ் பண்ணோம். அப்படி தான் மாமன் பண்ணோம். மாமனும் ஒரு பெரிய வெற்றி படம். அதுக்கு வாரம் இங்கே வந்தேன். ஆமாம், இன்டர்வியூ வந்துருந்தீங்க. வெற்றி படமாக அமைஞ்சது. அதே மாதிரி வாரண்ட் திரும்ப இது ஒரு புது முயற்சி. எப்படி ஒவ்வொன்றும் நமக்கு முயற்சியாகவே இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு புது முயற்சி. இதுவும் வெற்றி படமாக அமைஞ்சு அடுத்த வருஷம் இதே மாதிரி வேற ஒரு ஷோவில்
இந்த படத்தை பற்றியும் பேசணும் ஆசை. சூப்பர். அதுதான் இது ஃபன்னாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஜாவா சுந்தரேசன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஷர்ட் வந்தீங்க, அவார்டு வாங்கிட்டு போயிட்டீங்க, அடுத்து திருப்பி வந்து தம்பின்ற மாதிரி வந்தீங்க, மாமன் படம் சமைக்கிட்டு இப்போ ஆக்டராக வந்திருக்கீங்க. அது அப்படியே மாறிட்டே இருக்குது. சூப்பர்ண்ணே. இது நான் ஆக்டர்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஆசை இருந்துச்சா, இல்லை யாராவது நீ நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இது எப்படின்னா? இல்லை அப்படின்னா இல்லை, ஆசைலாம் இல்லை. நான் சின்ன இப்போ சில இயக்குநர்கள் இருக்காங்க, நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு அப்புறம் டைரக்டர் ஆகிட்டு நடிக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரியான ஐடியாலாம் இல்லை. நடிக்கணுங்கிறது போன வருஷம் மாமன் இந்த இன்டர்வியூக்கு வரப்பையும் கூட இல்லை. என்னன்னா நமக்கு என்ன நான் பிலீவ் பண்ண, இப்போ வெப் சீரிஸ் படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் யோசிப்பேன்னா, எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்கன்னா கதையை வச்சு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஒரு கதை தான் அது படம் ஆகணுமா வெப் சீரிஸ் ஆகணும்னு முடிவு பண்ணணும். அதே மாதிரி அந்த கதைக்கு யார் தேவை, இப்போ கிச்சா எப்படி விலங்குக்கு எப்படி ஒரு கிச்சா தேவைப்பட்டாரோ அது எந்த முகமும் தேவையில்லை, புதுசாக ஒரு முகம் வேணும், அந்த முகத்துக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு எது தேவைப்படுதோ அதே மாதிரி வாரண்ட்டுக்கும் அந்த கோட்டகரவசாமி கேரக்டருக்கும் ஒரு புதுமுகம் தான் தேவைப்படுச்சு. ஓகே. ஸோ அந்த புதுமுகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் டைமில் நான் ஒருத்தர் தேடி ஆடிஷன் பண்ணி அவங்கள வச்சு ரெடி பண்ணி இந்த கதைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து இந்த வேர்ல்டை புரிய வச்சு பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சவாலாக இருந்தது. அப்படி ஓகே அப்போ இதை நல்லா தெரிஞ்ச நம்மளும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கவும் டைரக்டர் சொன்னார். அப்படியே அது ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணனால அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஓகே. அப்படி தான் எடுத்த முடிவே தவிர இது வந்து பல நாள் பிளான்கள்லாம் கிடையாது. நடிக்கிறதுக்கு எப்படி நமக்கு நடிக்க முடியுன்ற தைரியம் எங்கே வந்ததுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணனால 3 படம் பண்ணனால அதில் நம்ம சொல்லிக் கொடுப்போம்ல நடிகர்கள்ட்ட. அப்போ அவங்க சொன்னதான் நல்லா நடிக்கிற நீ நடி அப்படின்னு சொன்னதுனால தான். அதனால தான் இந்த முயற்சி. சூப்பர். வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புறோன்னே. மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூவி எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு, நீங்கள் எப்படி இந்த ரோல் பண்ணியிருக்கீங்க, அந்த ரோல் எப்படிப்பட்ட ரோல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டீம்லேருந்து தே காட் இன் டச். ஐ திங்க் சட்டமும் மீடியம்னால அது ஒரு சீரீஸ் இதுக்கு முன்னாடி வந்தது. ஸோ அதில் பார்த்துட்டு தே காட் இன் டச். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் இந்த கேரக்டர் ஒரு போர்ஷன்ஸும் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் ஷெட்யூல் தான் ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி தே ஹட் காட்டன் இன் டச். எனக்கும் அது டீம்னால அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நல்ல ஸ்கோப் இருந்ததுன்னு தோணுச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டூ இட் இமீடியட்லி. சரி பண்ணலான்னு சொன்னேன். கேரக்டர் வந்து இவ வந்து ஒரு நர்ஸ், பேர் வந்து ஷர்மி. ஸோ ஒரு ஃபுல்லி ரூரல் இல்லை, ஒரு டவுனில் பிறந்து வளர்ந்த ஒரு நர்ஸ். வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி எம்பத்தட்டிக் கேர்ள். அண்ட் ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் அவரோட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள்லாம் புரிஞ்சு அண்ட் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டர் இருக்கிற பொண்ணு. நாங்களாம் ஆசைப்படுற மாதிரி ஒரு பொண்ணு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லை டைரக்டருக்கு இது புதுசாக இருக்கும். ஓ இப்படியா எழுதிருக்கோம். அவருக்கே தெரியாதுன்றீங்க. அது மாதிரி அந்த கேரக்டர் கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, அந்த கேரக்டரோட ஐகானிக் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ரோல் பண்ணும்போது பயங்கரமாச்சு, இந்த சீன் பண்ணும்போது அந்த சீன் சொல்ல வேண்டாம், பட் அந்த செக்மெண்ட்ஸ் ஏதாவது பிஎன்டி சீன்ஸ் ஏதாவது. அவங்க என்னை திட்டணும் அதானே கண்டுபிடிச்சிங்களா? இல்லை என்னன்னா இந்த வந்து இந்த கதை வந்து முழுக்க ஒரு போலீஸ் அந்த கிரைம் அது சம்மந்தமான ஸ்டோரி த்ரில்லா. பட் இந்த அவனோட வாழ்க்கையில் குடும்பம்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்துலேயும் அவனுக்கு சில பிரச்சனைகள் வரும், அவனுக்குன்னு லைஃப் இருக்குங்கிறத காட்டணுங்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஷனாக தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லான ரோலா சீனா அப்படி நாங்கள் எதுவுமே. பட் நிச்சயதார்த்தம் மாதிரி ஒன்று அது எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஒரு டவுன்ல எப்படியெல்லாம் நடக்கும், ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப சிட்டிலலாம் நடக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஒரு ஷூட், ஒரு செட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஓகே சொல்லுங்கள் மேம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில், எப்படிப்பட்ட ரோல் உங்களுக்கு, இந்த படம் எப்படி இருந்துச்சு பண்ணும்போது? நான் டிப்பிக்கலான ஒரு பொசசிவ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, லைக் வீட்டில் பார்த்த பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸாக இட் வாஸ் ஸோ குட். என்னை இன்ஸ்டாகிராமில் தான் அப்ரோச் பண்ணாங்க. அங்கே பார்த்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க? நாங்களாம் தேடணும், ஒரு 100 போஸ்ட் தான் இருந்துச்சு மொத்தமாகவே. இல்லை ப்ரோ, அவங்கள நான் அப்படி அப்ரோச் பண்ணுறோம். இல்லை ப்ரோ அப்படி கேட்கல. நமக்கு ஒரு டீம் இருக்காங்க ப்ரோ, அவங்க அசிஸ்டன்ட் எல்லாமே ஆஃபீஸை விட இன்ஸ்டாகிராமில் தான் நிறையா இருப்பானுங்க. அப்படி ஹீரோயின் அப்படின்னு கேட்டோன்னே உடனே அவனுங்க ஒரு 100 பேஜ் தருவாங்க. ஆமாம், நான் அதில் வந்து இல்லைடா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ நீங்கள் தான் வேலை செய்ய போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஹீரோயினை நீங்களே செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி அவங்களா செலக்ட் பண்ண ஹீரோயின் தான். அது டேரக்டரை போய் காமிச்சாங்க, அவர் டேரக்டர் ஓகேன்னு சொல்லி. டேரக்டர் எப்படி இந்த படத்தை எடுத்திருக்காரு? டேரக்டர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சாது சொல்லி வச்சிருக்காரு போல. கேட்பாங்க இன்டர்வியூல. நான் ஒரு பெருசா கத்தி அந்த மாதிரி பார்த்தது இல்லை. ரொம்ப பொறுமையா எவ்வளோ டெக்ஸ்ட் போனாலும் பொறுமையா எடுத்து சொல்லி ரொம்ப அமைதியா. அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, எவ்வளோ டேக் ப்ரொடியூசர் காசு தரப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஒரு ஏடி அவருக்காக படம் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்டர்வியூஸ் நிறைய பார்த்தோம். ஸோ அவர் எப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு உங்கள் லைஃப்? இல்லை அப்படி இல்லை, ஏடின்னு அப்படி இல்லை. நானும் அவனும் பாண்டா சட்டை ஒன்றா ஒர்க் பண்ணி. ஸோ நாங்கள் 2 பேருமே அவர்கிட்ட ஏடியாக ஒர்க் பண்ணோம்.
அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்கிட்ட இருக்க எல்லாமே பசங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னென்னா இப்போ நான் படம் பண்ணால் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணோம், அதேமாதிரி அவன் படம் பண்ணால் எல்லோரும் போய் ஒர்க் பண்ணோம், இப்போ இன்னொருத்தர் படம் பண்ணால் அவங்க எல்லாத்துலேயும் போய் ஒர்க் பண்ணோம். ஸோ இதுதான் ஐடியா. நம்ம வந்து இவரோட ஏடி அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணோம். இப்போ அவன் படத்தில் நான் ஒரு கோடைரக்டர், என் படத்தில் அவன் கோடைரக்டர், இப்போ அடுத்து நான் இன்னொரு படம் பண்ணுறப்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதில் கோடைரக்டர். ஸோ அப்படி தான் நம்மளுடைய ஐடியா. சூப்பர் அண்ணே இப்போ கரெக்டாக இருக்குங்க. அங்கே வா, நான் டிசைட் பண்ணீங்க. அவங்க பண்ணால் அதான் க்யூட்டாக இருக்கும்டா, நம்ம பண்ணால் யாரா பாப்பா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஹீரோ சார் எப்படி பண்ணாரு, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இவ்வளோதான் நான் எல்லாம் தெளிச்சிடுறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ஐ லவ் யூ. இல்லை நீ அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து ஆக்டர் இல்லை, ஹீரோ இல்லை, ஹீரோயின் பற்றி. ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க அதை சொல்லுங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஒன்றுமே பண்ணல, வேஸ்ட்டு. இது சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்ஸ் Black Sheep 2020. டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். பிரசன்டட் பை நாகா ஃபுட்ஸ். நாகானா நம்பலாம்.